முந்தைய நாள் நடந்தத ரஹீம் மறக்கவே முடியல. அந்த பழைய லாக்கெட், அதுக்குள்ள இருந்த 30 வருஷம் பழைய படம், அதே பாய்க்கடை, அதே இடம். இந்த தாத்தா யார்? எப்படி இந்த கடை அவருக்கு தெரியும்? என்னும் கேள்விகள் அவன் மனசுக்குள் சுத்திக்கிட்டே இருந்தது. அடுத்த நாள் சூரியன் எழுந்ததும் ரஹீம் கடையை திறந்தான். அவன் கண்ணு ரோட்டோரம் பக்கம்தான் போய்க்கிட்டே இருந்தது. அப்போ தூரத்திலிருந்து அதே முதியவர் மீண்டும் மெதுவாக நடந்து வந்தார். கையில் ஒரு பழைய துணிப்பை. அவருடைய முகத்தில இன்னைக்கு ஒரு தீர்மானம் இருந்தது. கண்ணா, நேத்து நான் சொன்ன கதையை இன்னைக்கு சொல்லணும் என்று மெதுவாக சொன்னார். அவர் அந்த துணிப்பையை திறந்தார். உள்ள ஒரு பழைய டைரி. மஞ்சள் நிறம் பிடிச்ச பக்கங்கள், கிழிந்த ஓரங்கள். ஆனா அதுக்குள்ள ஒரு வாழ்க்கையின் முழு கதை. இது என் வாழ்க்கை டைரி. 30 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பாய் கடைய நான் தான் ஆரம்பிச்சேன். ரஹீம் அதிர்ச்சியோடு கேட்டான். நீங்களா? அப்போ இந்த கடை? முதியவர் மெதுவாக சிரித்தார். ஆமாம் கண்ணா, இந்த வாசனை, இந்த பாத்திரம், இந்த இடம் எல்லாமே என் நினைவுகளோட சேர்ந்தது. டைரியின் பக்கங்களை மெதுவாக புரட்டினார். அதில் ஒரு இளம் மனிதன் அதே பிரியாணிய சமைக்கிற படம். அந்த இளைஞன் இன்றைய அந்த முதியவர் தான். அந்த காலத்துல நான் பெரிய கனவுகளோட இருந்தேன். அன்போடு சமைச்சா உலகமே மாறும்னு நினைச்சேன். ஆனா ஒரு நாள் நான் செய்த ஒரு சின்ன தவறால இந்த கடைய விட்டு தூரமா போக வேண்டியதாயிடுச்சு. அவர் கண்கள் நனைந்தது. டைரியின் இன்னொரு பக்கத்தில் ஒரு கையால் வரைந்த வரைபடம். அந்த வரைபடத்துல இந்த இடம், இந்த பாய்க்கடை, ஒரு சின்ன அடையாள குறி. இந்த குறி ஒரு ரகசியத்தைச் சொல்றது. அதை நீதான் கண்டுபிடிக்கணும் கண்ணா. ரஹீம் ஆச்சரியத்தோட பார்த்தார். நானா? முதியவர் தலையசைத்தார். ஏனென்னா இந்த டைரியின் கடைசி பக்கத்துல. அவர் மெதுவாக அந்த பக்கத்தை திறந்தார். அதுல இன்றைய தேதி, அதே நாள், 30 வருடங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருந்தது. ரஹீம் மூச்சை இழந்தான். தாத்தா, இது எப்படி சாத்தியம்? முதியவர் அமைதியாக சொன்னார். சில கதைகள் காலத்துக்கே முன்பே எழுதப்பட்டிருக்கும். இந்த டைரி இப்போ உன் கையில வந்திருக்கிறது ஒரு சாத்தியமல்ல, ஒரு அழைப்பே. அந்த வார்த்தைகள் ரஹீமின் மனசுக்குள் ஒரு புதிய பயணத்துக்கு கதவை திறந்தது. இந்த பாய்க்கடை பிரியாணி இப்போ ஒரு சாதாரண